ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விண்டோ எப்படி மேக் பண்ணுறது, ஸ்கெட்சப்பில் விண்டோ எப்படி மேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் மேக் பண்ண அந்த ஃபைலை எப்படி நம்ம சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஸ்கெட்சப் இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து லைன் டூல் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம விண்டோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான ஒரு விஷயம், நம்ம விண்டோஸ் சைஸ் என்னென்னா 3க்கு 4 தான். அது வந்து நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா 4க்கு 3 3க்கு 4ன்னு மாற்றி மாற்றி குழப்பிக்கிறாங்க. அது என்னென்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 3 ஃபீட்டும் ஒய் ஆக்சிஸில் 4 ஃபீட்டும் இருக்கும். அதாவது ஹரிசாண்டலில் 3 ஃபீட்டும் வெர்டிக்கலில் வந்து 4 ஃபீட்டும் இருக்கும். அது வந்து நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க. அதனால தான் விண்டோ போகிறதுக்கு முன்னாடி இதை சொல்லிட்டேன். இப்போ கீழே வந்து 3 ஃபீட்டு, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 3 ஃபீட்டு, ஒய் ஆக்சிஸில் வந்து 4 ஃபீட்டு. இப்போ நம்ம ஒரு ஃப்ரேம் போட்டாச்சு. இந்த ஃப்ரேம் இப்போ நம்ம வந்து ஃபாலோ மீ டூலை வச்சு இதை ஈஸியாக அந்த ஃப்ரேமை டக்குன்னு கொண்டு வந்துடலாம். நார்மலாக ஒரு இடத்துல கிளிக் பண்ணிட்டு இதோட திக்னஸ், இப்போ இதோட கிராஸ் செக்ஷனை வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். கிராஸ் செக்ஷன் எப்படி இருக்கும்னா, இது கிராஸ் செக்ஷனோட ஹைட் வந்து 3 இன்ச்சஸாக இருக்கும். இது வந்து 4 இன்ச்சஸாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி 3 இன்ச்சஸ் 4 இன்ச்சஸ் இருக்கும். இப்போ நிறைய பேர் இது வந்து இதில் டிசைன் கொடுப்பாங்க இந்த ஃப்ரேமில். நாமும் அதே கொடுத்துடலாம். இங்கிருந்து இது வரைக்கும் 1/2 இன்ச்சஸ், இதுலேருந்து இது வரைக்கும் 1/2 இன்ச்சஸ், மொத்தமாக நம்ம 1 இன்ச்சு போட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் நம்ம ஆர்க் போட போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஒரு லைனை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் அழுத்தி பிடிச்சி எல்லா லைனும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஃபாலோ மீ டூல் கிளிக் பண்ணி இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா அது ஒரு ஃப்ரேமாக மாறிடும். ஜஸ்ட் வெயிட், மாறிடுச்சு. இதுதான் அந்த ஃப்ரேமு. இப்போ நம்ம இதுக்கு டோர்ஸ் போட, இந்த ஃப்ரேம் அளவுக்கு தான் நமக்கு டோர்ஸ் வரப்போகுது. நம்ம இதை அளந்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு டக்குன்னு முடிய முடியாது. அதனால இந்த ஃப்ரேம் அளவு எடுத்துக்கிட்டு இதோட சென்டர் பாயிண்ட், மிட் பாயிண்ட்ல ஒரு கொடுத்துக்கலாம். போகிறதுக்கு முன்னாடி இதோட திக்னஸ் கொடுத்துக்கலாம். திக்னஸ் வந்து 2 இன்ச்சஸ் நான் கொடுக்குறேன். 2 இன்ச்சஸ் கொடுத்துட்டு இதோட மிட் பாயிண்ட்ல ஒரு கோடு போட்டுக்கிறேன். இந்த அளவு நான் என்ன கொடுக்குறேன்னா ஒரு 1 இன்ச்சஸ் கொடுக்குறேன். இதுக்கும் 1 இன்ச்சஸ், இதுக்கும் 1 இன்ச்சஸ் கொடுத்துட்டேன். இதோட திக்னஸ் என்ன கொடுக்கலாம்னா ஒரு 1/2 இன்ச்சஸ் கொடுக்கலாம். ஃப்ரேமையும் ரெடி பண்ணிட்டோம், விண்டோவையும் ரெடி பண்ணிட்டோம். இந்த விண்டோவுக்கு வந்து நம்ம வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணலாம். இது வந்து சிம்பிள் விண்டோ அப்படிங்கிறனால நான் வந்து சிம்பிளான கலர் கொடுத்துக்கிறேன்.
இது வந்து நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ண இதோட திக்னஸ் வந்து நம்ம 4 inches கொடுத்துருக்கோம். இதோட திக்னஸ் வந்து நம்ம 2 inches கொடுத்துருக்கோம். ஸோ இங்கிருந்து ஒரு இன்ச்சுக்கு அளவு டக்குன்னு எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு இன்ச்சுக்கு அளவு கொடுத்துறோம். மூவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இதை ரெண்டர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டர் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் நம்ம ஃபைலு. இப்போ நம்ம வந்து விண்டோ பண்ணி வச்சாச்சு. இந்த விண்டோ எப்படி சேவ் பண்ணலான்னு பார்க்கலாம். சேவ் பண்ணுறது நார்மலாக நம்ம எல்லாத்தையும் சேவ் பண்ணுற மாதிரி தான். ஃபைலுக்கு போய் சேவ் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் நேம் கொடுத்துக்கணும். இந்த வீடியோவில் வந்து நம்ம விண்டோவை எப்படி மேக் பண்ணுறதுன்னோ அந்த மேக் பண்ண ஃபைலை நம்ம எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.